அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்ன. அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு திரியறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்ங்கிற பெயர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல, எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாக மறைந்த பிறகும் இன்றும் மக்களால் தினமும் நினைத்து பார்க்கப்படக்கூடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்களுக்கு அருகிலேயே எனது 23 வயதிலிருந்து இருந்து அவர்கள் முதலமைச்சராக வரை அவர்களுக்கு ஒரு உதவியாளராக, அவருக்கு ஒரு பாதுகாவலராக, அவருக்கு சேவகனாக, நான் அவருடைய எம்ப்ளாயியா இல்ல, குடும்ப நண்பராக, அது குடும்ப நண்பர் வீட்டு பையனாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவன். சம்பளத்துக்கு இருந்தவன்ல, வருமானத்துக்காக இருந்தவன்ல. அன்றைக்கெல்லாம் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு அம்மா அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற சதி நடந்தது. அம்மா அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் யாரும் அம்மா கூட இல்ல. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப நண்பர்களாக பழகி இருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தோம். அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களது குடும்ப நண்பர், எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர், அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரோடு அன்று நின்றவர்கள் நாங்கள். அம்மா அவர்களிடம் எத்தனையோ அரசியலை அம்மா அவர்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். இன்றைக்கு நானே ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் அந்த வதந்திகளை பரப்பியவர்களுக்கோ அதை தகவல் என்ற பெயரில் சரியாக போட்டு அந்த வதந்திகளுக்கு பலியாகிவிட்ட ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்களை சதி செய்பவர்கள் அண்ணன் காளிமுத்து அவர்கள் சொன்னது போல, அவர் அப்பொழுதுதான் அடிக்கடி மேடையில் சொல்வார், நீங்க பாயில ஒளிஞ்சு வந்தீங்கன்னா நான் ஜமுக்காலத்தில் ஒளிஞ்சு வருவேங்கிற அளவுக்கு அரசியல் ஞானமும் அரசியல் அனுபவம் உள்ள கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி. எங்கள் தொண்டர்கள் ஆனா உண்மையில பிளஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி இது போல வதந்திகளாலும் பொய் செய்திகளையும் ஊடகங்களை நம்பி அதை வெளியிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு 234 தொகுதிக்கு நேரடியாக போய் நான் எங்கள் தொண்டர்களை சந்தித்து உசுப்பி விட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் செய்ததற்கு நன்றி.